குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 27 பேர் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் சுந்தரம் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. அதாவது தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் டெல்லி சிபிஐ காவல்துறையானது வழக்கு விசாரித்து வருகிறது. இதில் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் டிஜிபி, முன்னாள் காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகள் எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை முழுமையாக இல்லை என்பதால் பிழையை சரி செய்து விசாரணைக்கான அனுமதிக்கான ஒப்புதல் ஆவணங்களுடன் தாக்கல் செய்ய விசாரணை அதிகாரிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. பின்னர் இந்த பிழைகளை திருத்தம் செய்து விசாரணை அமைதிக்கான ஒப்புதல் கடிதத்தினை இணைத்து கூடுதல் பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஏற்கனவே உள்ள 6 பேருடன் புதிதாக மத்திய மாநில அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பெயர்களை இணைத்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் சேஷாத்ரி, குல்சர் பேகம், அனிஷ் உபாத்யாய், ராமநாதன், ஜோஸ் தாமஸ், செந்தில் வேலவன், முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, பி. வெங்கட்ராமனா, எஸ். சிரஞ்சித் செல்வன், எஸ். கணேசன், முன்னாள் அமைச்சர் டாக்டர் வி. விஜயபாஸ்கர், ஆர். சரவணன், டாக்டர் லட்சுமி நாராயணன், பி. முருகன், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் சாத், தமிழ்நாடு அரசின் முன்னாள் காவல்துறை தலைவர் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், பி. கார்த்திகேயன் உள்ளிட்ட 21 பேர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு இந்த வழக்கான விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட மாதவராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் உள்ளிட்டோர் ஆகிய 5 பேர் மீதான ஆஜராகி இருந்தனர். இதனையடுத்து நீதிபதி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது எப்போது என கேட்கப்பட்டு குற்றச்சாட்டப்பட்டவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே அனைவருக்கும் சம்மன் அனுப்புவதாகவும் அவர்கள் அனைவரும் வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.